Hi friends, welcome to Bowie's Home Delights. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது very simple and tasty baby corn pulao. So baby corn அப்படினாலே it's very rich in nutrients and fiber. So இது வந்து ஐசைட்க்கு நல்லது, ஹார்ட் ஹெல்த்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக it prevents cancer அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஈஸியாக நம்ம குக் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற போது நம்ம அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் போட்ட புதினா தொகையாளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் பாலா அப்படிங்கிறவங்க குட் ரெசிபின்னு போட்டிருந்தாங்க, லக்ஷ்மின்றவங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டின்னு போட்டிருந்தாங்க, அண்ட் சுனில்குமார் அப்படிங்கிறவர் எக்ஸலண்ட் அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ நிறைய நியூ கமெண்ட்ஸ் வரும்போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குது. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ரோக்கன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏது வாங்கினேன் அப்படின்னா, ரெகுலர் பாஸ்மதி ரைஸை விட இது கொஞ்சம் சீப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது ரொம்பவே சீக்கிரமாகவும் நல்லாவும் ஃப்ளேவர்ஸை அப்சார்ப் பண்ணுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம புலாவோட ப்ராசஸை ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதோட வீட்டில் செஞ்ச நேச்சுரல் கீ எடுத்துருக்கேங்க, அது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஆட் பண்ணும்போது புலாவோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் எப்பயுமே. அண்ட் இதில் நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனைஸ், ஏலக்காய் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம இதில் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ புலாவுக்கு எப்பயுமே நேச்சுரலான ஃப்ளேவர்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அப்படியே லைட்டாக அந்த கீயில் சாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே கீ மட்டும் கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது சாட் ஆனதும் இங்கே நான் 2 ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். அண்ட் 2 க்ரீன் சில்லி, இதை வந்து நம்ம லைட்டாக சாட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பேபி கார்னை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேபி கார்னை வந்து நான் இங்கே 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து நம்ம புலாவ் சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக சாட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஸோ புலாவுங்கிறதுனால ரொம்ப ஸ்லைட்டான ஃப்ளேவர்ஸ் தான் அப்படியே இருக்கணும். கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் கூட போதும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதை நல்லா சாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த பேபி கார்னோட ரா ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நான் இந்த ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ரைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஏன்னா இது ப்ரோக்கன் ரைஸ். ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த ரைஸ் அந்த மசாலாஸோட ஒன்றா வந்து கம்பைன் ஆகணும். 1 கப் ரைஸ்க்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 1.5 கப் எடுத்ததுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அண்ட் புலாவ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பால் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் பால் சேர்த்தா எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவராக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து பால் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 1 கப் ரைஸ் சமைக்கும்போது 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்துடுச்சு, சவுண்டு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, என்ன மனம், செம்மையாக வாசனை வருது
பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன கன்சிஸ்டன்சியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி அண்ட் பால் இதே மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வண்டர்ஃபுல்லாக வரும். ஸோ உங்களுக்காகவே ப்ரெசன்டேஷனுக்காக நான் வந்து ஒரு மண் பிளேட் வாங்கியிருக்கேங்க. ஸோ இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா குக்காக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்கன் ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து புலாவ் வந்து சைட் டிஷ் இல்லாமல் இறங்கவே இறங்காது. ஆனால் இந்த புலாவ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து காலி பண்ணிட்டோம் நாங்கள். ஆக்சுவலி ரைத்தா கூட ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். புலாவே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த பேபி கார்னோடு சாப்பிடும்போது அப்படியே க்ரன்ச்சியாக அந்த மைல்டான ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னது இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே யூடியூப்க்கு போய் ஹோம் அண்ட் லைட்ஸ்னு என் சேனலில் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.